ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் அதை பத்தின பதிவு உங்களோட. கந்த சஷ்டி அப்படின்னாலே சூரசம்ஹாரம் தான் எல்லாருக்கும் நினைவுல வர்றது. அதே போல வேல்மாறல், கந்த சஷ்டி கவச்சம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் இதெல்லாம் விசேஷமா நாம பாராயணம் பண்ணுவோம். திருப்புகழ் ரொம்ப வசதி. இந்த கந்த சஷ்டி திருச்செந்தூர் ஜெயந்திபுரத்துல ரொம்ப விசேஷம். இது பிரம்மாவோட குழந்தைகள் யாருன்னா தக்ஷனும் காஷ்யபனும். அந்த ரெண்டு பேரும் சிவனை நோக்கி தவம் இருக்கா நிறையா. அதனால நிறைய வரங்கள் அவளுக்கு கிடைக்கிறது. சிவனுக்கே அப்புறம் மாமனார் ஆறார் தக்ஷன். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த கர்வத்தோட காரணமா சிவனால உருவாக்கப்பட்ட வீரபத்ரனால கொல்லப்படுறார் தக்ஷன். தக்ஷன் அது அடுத்த பிறவியில சூரபத்மனா பிறக்கிறார். தக்ஷனோட மகள் பார்வதின்னு தெரியும், பார்வதியோட பையன் முருகன்னு தெரியும். அப்போ தக்ஷன் தாத்தா இல்லையா முருகனுக்கு, இது எல்லாருக்கும் தெரியும். காஷ்யபனும் இதோட கடுந்தவம் இருக்கார். சிவன் கிட்ட இருந்து பல வரங்களை வாங்கிக்கிறார். அதனால சுக்கிரனால ஒரு மாய வலைக்குள்ளர சிக்கி பெண்ணோட அழகுல மயங்கி அந்த அசுர குரு தான் பெற்ற தவ வலிமை எல்லாத்தையும் இழக்கிறார். காஷ்யபனோ முதல் சாமத்துல மனித உறவுல இணைஞ்சு, ரெண்டாவது ஜாமத்துல சிங்கம் முகம், மூணாவது ஜாமத்துல யானை முகம், நாலாவது ஜாமத்துல ஆட்டோட முகம். இதுல அந்த உருவத்தோட அஜமுகிங்கிற ஒரு அசுர பெண் பிறக்கிறார். அந்த பிறக்க அவளோட கர்வம் தான் சிவனை நோக்கி கடும் தவம் செய்யறா. எனக்கு எல்லாம் கிடைக்கணும் எல்லாம் கிடைக்கணும். அதுல சூரபத்மனும் அடக்கம். அந்த சூரபத்மனோட தவம் இன்னும் எப்படி இருக்கு அப்படின்னா 108 யுகம் வாழணும் நான். அப்புறம் அதே போல 1008 அண்டம் அரசாளணும் அப்படின்னு வரமா வாங்கிக்கிறார். தனக்கு சாகாத வரம் வேணும். அப்படியே நான் சாகணும்னாலும் மனுஷ பிறவி எடுக்கிறவாள சாகக்கூடாது. அப்படிங்கும் போதுதான் அவருக்கு ஒரு இது கிடைக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சிவன் கிட்ட முறையிடுறா. தேவர்களும் இந்திரனும் 33 கோடி தேவர்கள் எல்லாரும் முறையிடும் போது சிவனுக்கு இந்த மாதிரி ஒரு வரம் வாங்கிட்டு இருக்காருங்கிறது தெரியுங்கிறதுனால சூரபத்மன் அவனை அழிக்கிறதுக்குன்னே ஒரு நெற்றிக்கண்ணை திறந்து 6 குழந்தைகள் தீப்பொறி 6 தீப்பொறி வருது. அது சரவண பொய்கையில் இருக்கிற தாமரை பூவுல வைக்கிறார். அந்த தாமரை பூவுல அந்த 6 முகமும் பிறக்கிறார். இந்த 6 முகமும் பிறந்த உடனே சரவண பொய்கையில போய் இதெல்லாம் ஆன உடனே கார்த்திகை பெண்கள் வந்துடுறா இந்த 6 பேரையும் வளர்க்கறதுக்கு. பார்வதி தேவி இதுவா எல்லாரையும் வச்சு ஏற்பாடு பண்ணிடுறா. ஏற்பாடு பண்ணி அவளெல்லாம் வளர்த்து ஆளாக்கி அவளுக்கு எல்லா கதைகளையும் சொல்லி இந்த மாதிரி நீ கலை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறா. கற்றுக் கொடுத்த உடனே அவ சொல்றா, இந்த முருகனும் என்ன சொல்றார், 5 நாள் எனக்கு டைம் கொடு, இந்த சூரபத்மனை வதம் பண்ணிடுறேங்கிறா. சூரபத்மனை வதம் பண்ணணும் அப்படிங்கும் போது 5வது நாள் முடிஞ்ச சூரபத்மனோட கர்வமும் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிறது. சூரபத்மனோட கர்வம் அடங்கின உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, அடுத்தது முருகனும் சரி போனா போறது, இவனும் கொஞ்சம் ஆடின ஆட்டமெல்லாம் ஆடியாச்சு, இப்ப கொஞ்சம் அடங்குற வேலை விடுவோம் அப்படின்னு. ஆனா மற்ற தேவர்களும் இந்திரர்களும் விடமாட்டேங்கிறா. சரின்னு இவரை அத வதம் பண்றதுக்காக வேல் வாங்கிக்கிறா. அந்த வேல் வாங்கினா என்ன ஆறுது,
அவருக்கு ஒரு பவர், எக்ஸ்ட்ரா பவர் வந்துடுறது முருகனுக்கு. அந்த முருகனுக்கு அந்த ஒரு நாள் வேர்வையா இருக்குமா அந்த முகத்துல, வேல் வாங்கின உடனே. அதுக்கப்புறம் தான் அந்த வேலை வச்சு மரத்தை உடைக்க 2ஆ பொளக்கிறா. அந்த மரத்தை, மாமரத்தை, அந்த மாமரத்தை 2ஆ பொளந்தாக்க 2 பேர், ஒன்று சேவல் ஒன்று மயில் ஒன்று, 2 பேர் வெளியில வரா. அந்த சேவல் வந்து முருகனுக்கு சேவர் கொடியில வந்து சேர்ந்துடுறது, முருகன் மயிலுக்கு வாகனம் ஆயிடுறது. இப்பேற்பட்ட இந்த அப்பதான் எனக்கு இந்த வேல் போன்ற ஆயுதம் குத்தி கிழிக்கணும் சாகரத்துக்கு சூரபத்மன் அப்படிங்கும் போதுதான், அப்பதான் அதுக்கு விமோச்சனம் ஆறார் சூரபத்மன். அந்த இந்திரர்களும் 33 கோடி தேவர்களும் அகமகிழ்ந்து போய் தன்னோட பொண்ணு தெய்வானைய கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் முருகனுக்கு. அந்த அதிசயம், வேல் வாங்குற அதிசயமும், உன் கையால நான் மடியணும்னு பிரியப்படுறேன்னு சொல்ற அந்த சூரபத்மனோட காட்சியும் மனமுருகி அந்த திருச்செந்தூர் க்ஷேத்திரத்துல ரொம்ப விசேஷமா கொண்டாடுறத எல்லாரும் பார்க்கலாம். அது அந்த மடிகிற காட்சி தான் ரொம்ப, அவன் எப்படியெல்லாம் வரம் வாங்கிட்டு வந்திருக்கான், புத்தியா தான் வாங்கியிருக்கான். பெண்ணா பிறக்கிறவா மனுஷனா பிறக்கிறவா அவ கையால எனக்கு சாவு வரக்கூடாது, ஒரு வித்தியாசமான இதுல தான் போகணுங்கும் போது எப்படியெல்லாம் பகவான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணி கார்த்திகை பெண்களால அவ அந்த அருமுகனையும் வளர்த்து இவ பார்வதி 5 பேரையும் ஒன்னு ஆக்கிறதுனால ஸ்கந்தன்னு ஒரு பேரு முருகனுக்கு. நாம கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா சொல்றோம். யார் யாருக்கு என்னென்ன பதம் பிடிக்குமோ அந்த பதத்தினால முருகனை கூப்பிடுறோம். அவன் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஏன்னு கேட்பான். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல், திருப்புகழ் எல்லாம் இந்த 6 நாளும் எங்க கண்டாலும் ஒலிக்கும். இப்பேற்பட்ட இந்த சூர சம்ஹார நிகழ்ச்சி அதை கண்டு கழிச்சு மறுநாளைக்கு திருக்கல்யாணம். எங்கெங்க கோவில்ல விசேஷம், என்னென்ன நீங்க கோவிலுக்கு கொடுத்து நிதியுதவி, பொருள் உதவி உங்களால் ஆனது என்ன செய்ய முடியுமோ செஞ்சு முருகனோட கடாட்சத்தை வாங்கி கண்டு நமக்கும் எல்லையில்லா மகிழ்ச்சி, நம்ம குடும்பத்துக்கும் அவ்வளவு ஆசி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.